நீங்க அதெல்லாம் நீங்க கருத்து நீ பாட்டக்கூடாது. நான் எக்மோர் டாஸ்மாக் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறேன், மனு கொடுக்கறதுக்கு வந்தேன். எம்டி பாக்கலாம்னாக்கா வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எம்டி பாக்குறதுக்காக வந்தேன். நான் வந்து பெரியமேட்ல இருந்து வரேன், சென்னை பெரியமேட்ல இருந்து வரேன். நானு வீடியோ எடுங்க, அவர் வீடியோ எடுங்க. என்ன எம்டி பாக்குறதுக்காக நான் வந்தேன். கடப்பாரங்காய் தெரு, பெரியமேடு கடப்பாரங்காய் தெருவுல வந்து ஓயின் ஷாப் வருது. அந்த ஓயின் ஷாப் வரக்கூடாது. ஆல்ரெடி வந்து மெயின் ரோடு எவரெஸ்ட் எதிர்க்க வந்து ஒரு ஓயின் ஷாப் இருக்குது. அங்க இருக்கும்போது வந்து இங்க வந்து ஓயின் ஷாப் தேவையில்ல. பக்கத்துல வந்துட்டு ரீசர் ஆபீஸ்க்கு இது, பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இது. இங்க வரக்கூடாது. எம்டி பாக்க வரும்னாக்கா எம்டி வந்து பாக்குறதுக்கு மறுக்கிறாரு. ஏன் எம்டி பாக்குறதுக்கு மறுக்கிறாரு? முதலமைச்சருக்கே நம்ம பாத்துறோம், ஜனாதிபதிக்கே பாத்துறோம். எம்டி பாக்குறதுக்காக வந்து ஏன் மறுக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆபீசர் வந்து அவாய்ட் பண்றாங்க. முதலமைச்சரோட கோரிக்கை என்னன்னாக்கா ஓயின் ஷாப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க முதலமைச்சர். ஆனா இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து ஓயின் ஷாப் வரக்கூடாதுன்னு சொன்னா இவங்க பாருங்க எம்டி எல்லாம் பாருங்க எப்படி மறுக்கிறாங்க பாருங்க. ஒரு பெட்டிஷன் வாங்குறதுக்காக ஒரு சமூக ஆர்வலர் வர என்ன பெட்டிஷன் பார்த்து படிச்சு சரிங்க வராதுங்க, சரிங்க அது வந்து என்னக்குதான் நம்ம வந்து ஒரு மீட்டிங் போட்டு அது வந்து டிசைட் பண்றோம் எதனா ஒண்ணு சொல்லலாம். எம்டி பாக்குறதுக்கே மறுத்தாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆல்ரெடி வந்து ஓயின் ஷாப் வந்துட்டு அங்க வந்து மெயின் ரோட்ல இருக்கு, எவரெஸ்ட் எதிர்க்க ஒரு ஓயின் ஷாப் இருக்குது. அந்த ஓயின் ஷாப் இருக்கும்போது வந்து பக்கத்துல இன்னொரு சந்துக்குள்ள வந்து ஓயின் ஷாப் ஓபன் பண்றாங்க. அந்த ஓயின் ஷாப் தேவையில்லை. அது சொல்றதுக்காக தான், மனு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மனு வாங்குறதுக்கு வந்து எம்டி வந்து மறக்கிறாங்க. முதலமைச்சர் பாத்துறோம், கலெக்டர் பாக்குறோம், ஜனாதிபதிகெல்லாம் பாத்துறோம். இந்த டாஸ்மாகோட எம்டி பார்க்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். ஏன்னா முதலமைச்சர் வந்து உடனடியாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மனு வந்து நான் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அது முதலமைச்சர் தனி பொருள் நான் கொடுத்திருக்கேன். கலெக்டர்ல கூட, கலெக்டர் ஆபீஸ்ல கூட கொடுத்திருக்கேன் நானு. சரி எம்டிக்கு நேர்ல பார்த்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் சார், கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வரோம். பக்கத்துல வந்து ஸ்கூலுக்கு இது எதற்கு வந்து காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது எதற்க, இதெல்லாம் சொல்றதுக்கு வரோம். எம்டி வந்து பேசிக்கிறதுக்கே வந்து மறுத்தாருனாக்கா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னாக்கா போலீஸ் வராங்க. ஏன் நீங்க வந்து மேல வந்து ஆபீசர் பார்க்காம நீங்க வந்து இங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றீங்க பிரச்சனை சொல்லி கேட்பாங்க. இப்ப எம்டி பாக்குறதுக்கு வந்து மறுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பாருங்க, அதால வந்து நம்ம அருண் சார் வந்து கமிஷனர் நல்லா கிளீனா வச்சிருக்காரு. சென்னை சிட்டி ஒரு 3 என்கவுண்டர் போட்டாரு. அதுல இருந்து வந்து ஒரு கொலை கூட வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த மாதிரி வந்து சுத்தமா வந்து காவல்துறை செஞ்சு இருக்காங்க. ஒரு டாஸ்மார்க் வந்து ஒரு எம்டி பாக்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்க வந்தா எம்டி பாக்கிறதுக்கு மறுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க எம்டிங்களா? எம்டி பாக்குறதுக்காக சார் ஆபீஸ் தான் சார். சார் அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க சார். சார் எம்டி பாக்குறதுக்கு ஏன் சார் எம்டி மறுக்கிறாரு? இல்ல சார் ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்றீங்களா? கலாட்டா பண்ணீங்க இருக்காது. இது ஆபீஸ் சார், கலாட்டா எல்லாம் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணீங்க. கலாட்டா மனு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க வந்து வாங்குறதுக்கு மறுக்கிறீங்களா? மனு கொடுங்க, வாங்கிக்கிறோம். மனு கொடுங்க. எம்டி சார் பாக்குறதுக்கு வந்து மறுக்கிறீங்க. மீட்டிங்ல இருக்காரு சார். சரிங்க, மீட்டிங்ல இருக்காங்க. நான் வந்து 2 hours 3 hours செஷன் அவாய்ட் பண்ணீங்க. மனு கொடுத்தீங்கன்னா வாங்க போறோம். கரெக்ட் தான். நீங்க வந்து ஆபீஸ்ல கலாட்டா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம கலாட்டா பண்ணுவீங்க இல்ல சார். நீங்க சமூக ஆர்வலர்னா நம்ம ரவுடி பொறுக்கியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அகிம்சை வழியில வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஆபீஸ்ல வந்து ப்ரொசீஜர் வந்து மனு கொடுங்க, உட்காரு. நீங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சார பார்த்தாரு. நான் எப்போ விசிட் போறேன், நான் எமர்ஜென்சி பார்க்கணும் சார். இது பார்த்துட்டு நான் வந்து ஆல்ரெடி போய் பார்க்கணும், ஆபீசர் போய் பார்க்கணும்னு சொன்னேன். நீங்க 2 நிமிஷம் சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்து கலாட்டா சொல்லி ஆபீஸ் பிசினஸ்னா 3 மணி டைம் வாங்க பாருங்க. ஆமாங்க சார். வரும்போதெல்லாம் வந்து எப்படி இருக்க மாட்டேன். நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து அந்த புதுசா வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். டைம்க்கு வரும்போது எப்படி இல்லையே சார். அவர் மீட்டிங்ல போய் பாரு இல்லன்னு சொல்லல. நீங்க வந்து இது விளம்பரம் பண்ணிட்டு நம்ம விளம்பரம் பண்ணல. விளம்பரமா நம்ம வந்து ஓயின் ஷாப் வந்து தொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். இது ஒரு விளம்பரம் கிடையாது. அனுப்புங்க. இது வந்து சின்ன சின்ன பசங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து வீணா போகுது சார். நீங்க விளம்பரம் தாலி அறந்து வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? நீங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க தான் தெரியுது. நீங்க எப்படி வேணா டைவர்ட் பண்ணிக்கலாம் சார், எப்படி வேணா பேசிக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி மெயின் ரோட்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. திரும்பி இது சந்துக்குள்ள ஏரியாக்குள்ள வந்து ஒயின் ஷாப் ஓபன் பண்றீங்க. அதுதான் நம்மளோட கோரிக்கை. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எப்படி பாக்குறது வந்து மறத்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது சார்? நீங்க வந்து ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்தனா உட்கார்ந்து மனு கொடுத்து வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்க, ஆடியோ எடுக்கிறீங்க, எவிடன்ஸ் இதுதான் சார். நாளைக்கு கோர்ட்ல போய் மனு கொடுக்கலன்னு கோர்ட்ல கேட்பாங்க. நீதிபதி என்ன கேட்பாங்கன்னாக்கா ஏன் மனு கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. மனு கொடுங்க, ஆல்ரெடி தபால் அனுப்பிச்சிருக்கேன், எதுவுமே வந்து ரிப்ளை இல்லையே. மனு கொடுங்க சார். இவ்வளவு தபால் கொடுத்துருக்கேன் சார். நீங்க போன மாசம் கொடுத்துருக்கேன், ரிப்ளை கொடுங்க. போன மாசம் போன 2 மாசம் நீங்க எப்படி என்ன எடுத்துக்கலாம் சார்? விளம்பரம் நீங்க எடுத்துக்கலாம் சார். ஒரு எம்டி பார்க்க முடியும்னாக்கா எனக்கு கஷ்டமா இருக்குது சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். எனக்கு ஓகே ரைட், ரெக்கார்ட் பண்ணிக்கோ.